ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐசாஸ் ஜேர்னி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குற்றாலம் ட்ரிப்போட லாஸ்ட் டே, அதாவது தேர்ட் டேயோட விலாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பிட்டு ஒரு 11:30 போலலாம் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு செங்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு லன்ச்சை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். செகண்ட் டேவும் பார்த்திங்கன்னா இதே ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம். தேர்ட் டேவும் பார்த்திங்கன்னா இதே ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுட்டு ஓகேவாக இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக. நான்வெஜ்ஜும் இருந்துச்சு, வெஜ்ஜும் இருந்துச்சு. நான் வந்து வெஜ்ஜு சாப்பிட்டேன், என் ஹப்பியும் என் பிரதரும் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டாங்க. ஹோட்டலோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். விறகடுப்பில் சமைக்கிறாங்க. வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஹோம்லியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சர்வ் பண்ணுற ஒரு விதமும் நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் லன்ச்சை நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலை விட்டு வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேரளா பஸ்ஸு வந்து வந்துருச்சு. சரி நோக்கி சடனாக டக்குன்னு அதில் ஏறியாச்சு. இங்கேருந்து 1/2 hour ட்ராவல் பண்ணி நாங்கள் போகிற மாதிரி ஒரு பிளேஸ் தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பாலருவி ஃபால்ஸுக்கு தான் வந்து போகிறோம். நாங்கள் போனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு பிளேஸு, வியூ சூப்பரான ஒரு இடம் அப்படின்னா நான் கண்டிப்பாக எனக்கு ஃபேவரட்னா இது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இதை மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் வாட்ச் பண்ணாமல் வரவே வராதிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குற்றாலம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த ஒரு இடம். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. இதோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து பாலருவி ஃபால்ஸுன்னு சொன்னாலே நம்ம அந்த பாலருவிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்டாப்பிங் இருக்குது. இறங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு இந்த ஒரு ரோடு ஒன்று போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் போஸ்ட் போடுறதுக்கு இன்ஸ்டாவில் வந்து நான் நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் என்னை வாட்ச் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அதில் நான் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டாவோட ஐடி வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஐசாஸ் ஜேர்னி 25. ஸோ கண்டிப்பாக அங்கேயே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நியூ அப்டேட்ஸ்லாம் அதுலேயுமே நான் அப்டேட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் போட்டதும் ரீல்ஸ் போட்டதும் எனக்கு வந்து நிறைய டிஎம் எது பற்றி வந்துருச்சுன்னா என்னோடய அவுட்ஃபிட் பற்றி தான் வந்துருச்சு. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். நான் வந்து 3 அவுட்ஃபிட் வந்து நான் பிளான் பண்ணி போயிருந்தேன். 1 டே 2 டே 3ன்னு சொல்லிட்டு 3 டேக்குமே நான் வந்து செப்பரேட்டாக கரெக்டாக வந்து நான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அதே மாதிரி பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பக்ரீத்தோட மெரூன் கலர் ட்ரெஸ்ஸு. நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ரீல்ஸ் போட்டிருப்பேன், கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டர்ன் வேரும் ஒரு ஜீனும் ஒரு ஃபுல் ஹேண்டில் வச்ச ஒரு டிஷர்ட்டும் வந்து நான் வேர் பண்ணியிருப்பேன். அது எனக்குன்னு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து வாங்கினது. லாஸ்ட் மினிட்ல தான் வாங்கினேன். அதாவது நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுற மதியம் தான் நான் வந்து போய் வாங்கியிருந்தேன். எங்கே வாங்கினேன், தங் லைஃப்பில் திருவாரூரில் வந்து வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ கூட நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஜீன்ஸு, ஒயிட்டு டிஷர்ட்டு அந்த மாதிரி போட்டு பேர் பண்ணி பிளாக் ஹிஜாபு, அதுக்கப்புறம் ஃபுட்வேர் இதெல்லாம் பிளான் பண்ணி நான் வந்து போட்டிருந்தேன். 3வது அவுட்ஃபிட்டோட பற்றி நான் சொல்கிறேன், அதோட வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த ஃபால்ஸோட என்ட்ரி வந்து வந்துடும். இங்கே வந்து நம்ம டிக்கெட் பே பண்ணி நம்ம வந்து அங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கேஷ் வந்து அலோடு கிடையாது நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ ஜிபேயில் தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 பேருக்கு கூட நாங்கள் வந்து கையில் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நாங்கள் ஜிபே பண்ணி விட்டு நாங்கள் டிக்கெட்டை எடுத்து கொடுத்தோம். ஸோ
ஜிபேயில் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஒரு 300க்குள்ளே தான் வந்து 4 பேருக்குமே வந்து வந்துருந்துச்சு. ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுடைய பஸ்ஸு, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு அவங்களோட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு பஸ்ஸு ஒன்று இருக்கும். அதுலேருந்து நம்ம இன்னும் மலைக்கு உச்சிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் மாதிரி நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அங்கே குட்டி குட்டி அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அங்கே இருக்கிற அந்த சவுண்டு, அந்த ஃபால்ஸை நெருங்க அந்த ஃபால்ஸோட சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அல்லாவுடைய படைப்பு வந்து இவ்வளோ அழகானதுன்னு எனக்கு இப்போ தான் வந்து தெரியும். ஏன்னா வந்து நான் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ. எனக்கு இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை இங்கேயே இருக்க சொல்லியிருந்தா கூட நான் இருந்திருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் ஆகிடுச்சி. பாலருவி ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் ஒரு தடவையாவது வாட்ச் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் இது பண்ணுங்கள். இதோட ஃபால்ஸோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி ஏறணும். நம்ம ஃபால்ஸு கிட்ட போனதுக்கப்புறமேட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஏறி நம்ம அங்கே மோஸ்ட்டாக வந்து யாருமே வந்து ஏறவே இல்லை. நாங்கள் ஏறணும், நாங்கள் போனோம், எல்லாருமே ஏறணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டு வந்து ஏறிச்சு. மிச்சு யாருமே அந்த வியூ வந்து போய் மேலே ஏறி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டேஞ்சராக இருந்துச்சு. ஏறும் போதே ரொம்ப வழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸு ஏறி அங்கனக்கிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அந்த வீடியோ வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன், இந்த வீடியோ கிளிப்பிங்களோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கிட்ட போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பாய்ஸ்க்கு தனியாக, கேர்ள்ஸ்க்கு தனியாக குளிக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர், போலீஸு, லேடி போலீஸ் எல்லாருமே இருந்தாங்க. சேஃப்டிக்கெலாம் அங்கே வந்து ஓகேவாக இருந்துச்சு. போன பஸ்ஸு பார்த்திங்கன்னா இங்கேக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இங்கே ஸ்டாப் பண்ணி நம்மளை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 ஸ்டெப்ஸு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு கேன்டீன் இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி குட்டியாக இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணது கிடையாது. அந்த ஃபால்ஸ்லேருந்து பேலன்ஸ் வர தண்ணி தான் இது. ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கேன்டீன் மாதிரி. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே என்ட்ரியிலே இருக்கும். இங்கேருந்து இந்த நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா, இது உள்ளே போனோம்னா தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்பயும் என்னோடய பிரதரும் பார்த்திங்கன்னா எந்த ஃபால்ஸை பார்த்தாலுமே அப்படியே வந்து மங்கி தாவற மாதிரி தாவி போய் குளிச்சுட்டு தான் மறுவேலையே. நம்மளுக்கு உடம்புக்கு முடியுமா முடியாதா அப்படிலாம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு ஃபால்ஸில் போய் குளிக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப அந்த கூலிங்கே எனக்கு வந்து ஒத்துக்காத மாதிரி வந்து இருந்துச்சு. அதனால் நம்ம இஜாஸ் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு, நான் நல்லா இருந்தால் தான் என்னோடய பிள்ளையை நான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் போய் குளிக்கலை. பட் இஜாஸ் குளித்தான், அவனை நான் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணான். பட் அது இங்கே இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் வாட்டருங்கிறதுனால யாருக்குமே இதுவே வந்து பண்ணலை. ஊருக்கு வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணது, இடம் மாறி போனது, அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த பாடி பெயின், அந்த ஒரு டயர்ட்னஸ் தான் இருந்துச்சு ஒழிஞ்சு மற்றபடி வந்து இந்த வாட்டரில் குளிச்சதுனால எந்த ஒரு உடம்புலாம் அது மாதிரிலாம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்து சேஃப்டியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா மங்கி அதோட கிட்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் நீங்கள் வந்து லக்கேஜ் நீங்கள் நடந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துடுவார் சாரு பிடிங்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ஃபுட்டுக்கு ரொம்ப தவிக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு இல்லை ஏதாவது ஃப்ரூட்டு, ஸ்நாக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் அதுக்கு கொடுங்க. நாங்களும் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டேயோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் வந்து வேர் பண்ணேன். தேர்ட் டேயோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஜீன்ஸு, ஒயிட் ஷூ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹப்பியோட டிஷர்ட் தான் நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் ட்ரிப்புக்கு நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அவுட்ஃபிட்டு நான் பிக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். தேர்ட் டேயோட பிக்கு, செகண்ட் டேயோட பிக்கு அப்படி நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு கிளியராக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் அந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டேயில் போட்டிருந்தேன். என்னோடய டிஷர்ட்டில் போட்டிருந்த அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸு போஸ்ட்டெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது என்னோடய ஹப்பியோட டிஷர்ட்டு. அந்த டிஷர்ட்டோட டீட்டெயிலெலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைஸை விட 2 சைஸ் பெருசு. கொஞ்சம் வந்து ஜப்பியாக இருக்கிற மாதிரி அதில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அது கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த டிஷர்ட் எனக்கு. ஆனால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் நான் வேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வெஸ்டர்னாகவும் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கலருக்கு வந்து அது நல்ல கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கிற மாதிரி இருந்துச்சு.
போட்டிருந்த அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எனக்குன்னு எல்லாமே சூஸ் பண்ணி வாங்கினது. என்னோடய ஜீன்ஸோட சைஸ் வந்து கேட்டிருந்தீங்க. 32 தான் என்னோடய ஜீன்ஸோட சைஸு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஜீன்ஸ் வாங்கி வேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகாராஜாவில் தான் நம்ம திருவாரூர் மகாராஜாவில் எடுத்திருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸோட ப்ரைஸ் வந்து 1200 வந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம நான் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி நம்ம மேலே போய் அந்த வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயுமே நம்ம சேஃப்டிக்கு நிறைய ஆர்மி ஆஃபீஸர், செக்யூரிட்டிக்கு எல்லாத்துக்குமே இருப்பாங்க. ஸோ அங்கேயுமே நான் வந்து பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு வியூவு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷனே வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் குற்றாலம் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி எந்த ஊருக்கு போனாலும் சரி, நியூஸ் அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணிவிட்டு போங்க. அங்கே குளிக்கிறதுக்கு அலோடு இருக்கா, நம்ம அங்கே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அலோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்து கிளைமேட் மாற மாற பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அலோடு கிடையாது. நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு அந்த மொபைலில் நாங்கள் செக் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான விஷயத்தை நான் நோட் பண்ணேன். அங்கே பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் கட்டிடுவாங்க. ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணி அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து சூப்பராக வந்து அவங்கள வந்து கைட் பண்ணி கிளம்ப சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து அங்கே நேச்சுரலுங்க, அவ்வளோ சூப்பரான இயற்கையான இடத்துல போய் அப்படி ஒரு தப்பு பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்களாம் போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து மங்கி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அனிமல்ஸ்லாம் இருக்குது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பை கண்டிப்பாக பண்ணாதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி அந்த பஸ்ஸுலேருந்து நாங்கள் இறங்கணும் இல்லையா, அதுக்கிட்ட ஒரு கேண்டீன் இருக்குதுன்னு சொன்னோன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, மில்க் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே மில்க் வந்து டீ வந்து அங்கே நல்லா இல்லை. ஏன்னா வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு கேனில் வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த டீ வந்து நம்ம வீட்டில் வந்து 2-3 தடவை சூட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது பர்சனலாக டீ வந்து பிடிக்கல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பழம்பொரி அதெல்லாம் அங்கே சேல் ஆகிட்டு இருந்துச்சு. அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்ட்ரி டிக்கெட்டுக்கு நீங்கள் ஜிபேயில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கேண்டீனில் பார்த்திங்கன்னா ஜிபே உங்களுக்கு அலோடு கிடையாது, ஒன்லி கேஷு தான். அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கிளியராக வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு நீங்கள் இங்கேருந்து எந்த ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் சரி, அங்கே வந்து நம்மளால் போக முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்புங்க. ஸோ நீங்களுமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வெளியில் போய் என்ஜாய் பண்ணி கை குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா, அதாவது 1 இயருக்கு வந்து குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலுமே பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல், அவங்களும் என்ஜாய் பண்ண முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. 1 இயருக்கு அப்புறமேட்டு, அதாவது அதுக்குள்ளே இருந்தாலுமே உங்கள் பேபிக்கு செட் ஆகுமான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பஸ்ஸு வந்து வந்துருச்சு. அதாவது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு, அதாவது அந்த ஃபாரஸ்ட்டோட பஸ்ஸு வந்து வந்துருச்சு. அங்கேருந்து நாங்கள் எங்கே நாங்கள் ஏறினோமோ அங்கேயே வந்து எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்லாம் கிடையாது. இதுக்கு தான் சேர்த்து தான் நம்ம வந்து அங்கே டிக்கெட் பே பண்ணுறோம். நல்லா காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய பஸ்ஸில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், நாங்கள் பைக்கில் போகிறோம், அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அங்கே எல்லாத்தையுமே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு, அங்கே வண்டிலாம் கிடக்கும் உங்களுக்கே தெரியும், அங்கே எல்லாத்தையுமே பார்க் பண்ணிவிட்டு அவங்களுடைய பஸ்ஸில் சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து கேரளா பஸ்ஸை பிடிச்சி செங்கோட்டை வந்து இறங்கிட்டோம். செங்கோட்டை நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு. இந்த டைம் பாஸுங்கிற பானிபூரி கடையை வந்து நான் அங்கே நியர்பையிலே வந்து பார்த்தேன். அதாவது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டியான பானிபூரிலாம் கிடைக்கல. பூரிலாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் செங்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து போயிட்டு எங்களோட ட்ரிப்பை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 4th டேயில் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு ஊருக்கு கிளம்பி நல்லபடியாக வந்தாச்சு. டேவோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ்.